ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் எந்த பேரை பார்த்துருந்தோம் அப்படின்னா, ஹீரோயின் வீட்டிலேருந்து போயிருந்திருப்பா. ஹீரோக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஸோ அவளோட ரூமில் வந்து சுற்றி சுற்றி பார்த்துட்ருக்கான். அவளோட ஐடி கார்டு அப்புறம் மற்ற விஷயங்கள் எல்லாமே இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டு எல்லாமே என்னால் தானே அப்படின்னா அந்த பெட்லேயே பார்த்திங்கன்னா படுத்து தூங்கிடுறான். ஸோ மறுநாள் ஹீரோனை காட்டுறாங்க. இவ பார்த்திங்கன்னா காலங்காத்தால் அந்த பீச்சில் அப்படியே நடந்து வந்துட்டுருக்கா ரொம்பவே ஹாப்பியாக. அப்போது அந்த ஆன்ட்டி இருக்காங்க இல்லையா, அவங்களோட குட்டி பொண்ணு, அவள் பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஓடி வந்துட்டுருக்கா. ஸோ ஹீரோயின் பார்த்திங்கன்னா அந்த பொண்ணை தூக்கிட்டு இருக்கா. ஆன்ட்டி அங்கே போயிட்டு நம்ம ஷெல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுவோமா, வாங்க வாங்க அப்படின்ட்டு. ஸோ இவளும் பார்த்திங்கன்னா அதுவும் நல்ல ஐடியா தான் அப்படின்ட்டு பயங்கரமாக 3 பேரும் அந்த பீச்சில் விளாண்டுட்ருக்காங்க. இதை பார்த்திங்கன்னா டிரைவர் அங்கிள் ஃபோனில் வீடியோவெல்லாம் எடுத்துகிட்ருக்காரு. ஸோ அப்படியே ஹீரோவை காட்டுறாங்க. இவன் பார்த்திங்கன்னா இப்போ தான் கண் முழிச்சு பார்க்குறான். அந்த இடத்துக்கு குவாங் வந்துட்டுருக்கான். சார், ஹீரோயின் எங்கே இருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிச்சாச்சு அப்படின்ட்டு. என்ன சொல்கிற, அவன் எங்கே இருக்கான் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, டிரைவர் அங்கிள் இருக்கிற ஐலாண்டுக்கு தான் போயிருக்காங்க. ஸோ நீங்கள் அவங்கள நினச்சி எந்த ஒரு ஃபீலும் பண்ணாதீங்க. இப்போ தான் அங்கிள் எனக்கு மெசேஜ் பண்ணார். அது மட்டும் இல்லாமல் சில அட்வைஸ் எல்லாமே ஹீரோயினுக்கு சொல்கிறதாவும் சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு. சரி, ஓகே, அப்போனா இதை அப்புறமாட்டி பார்த்துக்கறலாம். இந்த ஹீரோனோட அம்மா திங்ஸ் எல்லாம் இங்கே நிறையா இருக்குது, அதை எல்லாத்தையுமே நீ பேக் பண்ண அப்படின்ட்டு அவன் அங்கே வந்து போயிட்டுருக்கான். அதே சமயம் அந்த லின் இருக்காங்கல்ல டைரக்டர், அவங்கள காட்டுறாங்க. இவங்க பார்த்திங்கன்னா அந்த ஆர்ஃபனேஜ் அப்படியே சுற்றி சுற்றி பார்த்துட்ருக்காங்க. குழந்தைங்க எல்லாம் விளாண்டுட்டுருக்கு. ஆனால் அந்த டியாங் பையன் இருக்கான்ல, குட்டி பையன், அவன் பார்த்திங்கன்னா பயங்கரமாக ட்ராயிங்கெல்லாம் பண்ணிகிட்ருக்கான். ஸோ இவனுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கண் வந்துட்டு சுத்தமாகவே பார்வை தெரியாது, இன்னொரு கண் பார்த்திங்கன்னா லைட்டாக ஏதோ அஃபெக்ட் ஆகிருக்கு. அதுலேயுமே இவன் பார்த்திங்கன்னா பயங்கரமாக ட்ராயிங்லாம் பண்ணிகிட்ருக்கான். ஸோ இந்த லின் வந்து கேட்குறாங்க, நீ என்ன பண்ணுற, மற்ற குழந்தைங்களோட சேர்ந்து விளாட்லாம்ல அப்படின்ட்டு. இல்லை, நான் இந்த ட்ராயிங் எல்லாத்தையுமே வரைஞ்சி ஹீரோனுக்கு கொடுக்க போகிறேன். அவங்களுக்கு என்னோடய ட்ராயிங்ஸ்லாம் ரொம்பவே பிடிக்கும், அதனால தான் நான் வரைஞ்சிட்ருக்கேன். கொஞ்ச நாளாக அவங்க கதை கூட சொல்கிறதில்ல, வேற ஒருத்தவங்க தான் கதை சொல்கிறாங்க. என் மேலே அவங்களுக்கு எது கோவமா, அதனால தான் அவங்க ஷோக்கு வரலையா அப்படின்ற மாதிரி சொல்லி ஃபீல் பண்ணும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை தங்கம், அவங்க கொஞ்சம் வேலையில் பிஸியாக இருப்பாங்க, அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு கண்டிப்பாக வந்து உனக்காக கதை சொல்லுவாங்க அப்படின்ட்டு சமாதானப்படுத்திகிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் அப்படியே எழுந்திரிச்சு அந்த குழந்தைங்க எல்லாத்தையும் பார்க்கும்போது இவங்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்க பையனோட ஞாபகம் வந்துடுது, ஹீரோட ஞாபகம். ஸோ அதை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த சைட் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ உட்காந்து டாக்குமெண்ட் எல்லாமே ரீட் பண்ணிகிட்ருக்கான். அந்த இடத்துக்கு இந்த ஜியாங் பையன் வந்து, டேய் எப்படி இப்படி அமைதியாக உட்காந்து அந்த டாக்குமெண்ட் எல்லாமே ரீட் பண்ணிகிட்ருக்க, ஹீரோனை பற்றி உனக்கு கொஞ்சம் கூட கவலையே இல்லையா அப்படின்ட்டு அந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையும் தட்டி விட்டுட்ருக்கான். ஹீரோக்கு பார்த்திங்கன்னா வெறி ஆயிடுது, மரியாதை இங்கேருந்து போயிடு, ஹீரோனுக்கு இவ்வளோ பிரச்சனை வந்ததுக்கு காரணமே நீ தான், பெரிய நல்லவே மாதிரி வந்து இங்கே பேசிகிட்டு இருக்கியா அப்படின்னு. அவங்ககிட்டலாம் பேசி பிரயோஜனமே இல்லை, நான் போலீஸுக்கு ரிப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு. இவன் பார்த்திங்கன்னா ஃபோன் எடுத்து கால் பண்ண அவன் கடுப்பாயிடுறான். ஸோ ஃபோன் எல்லாத்தையும் கட் பண்ணிகிட்ருக்கான். இங்கே பாரு, அவன் ஒன்றும் ரோட்டில் இருக்கிற பொருள் கிடையாது, கண்டவன் நின்றவன்லாம் பார்த்து அது காணும்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு. இவனுக்கா கடுப்பாயிட்ருக்கு. இங்கே பாரு, நீயும் தேட மாட்டேற, என்னையும் தேட விட மாட்டேற. ஸோ ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ, அவளுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு ஒன்று நான் கொன்றுவேன் அப்படின்ட்டு பயங்கர கோவமாக வந்துட்டுருக்கான். அப்போ பார்த்திங்கன்னா பிஏ பரபரப்பாக உள்ளே வந்திருப்பானா, ஜியாங் மேலே மோதிடுறான். அவன் பார்த்திங்கன்னா வெறித்தனமாக பிஏவை பிடிச்சி தள்ளி விட்டு போயிட்டுருக்கான். அவனுக்கா கடுப்பாயிட்ருக்கு. நான் ஏன்னு திட்ட வராரு. அப்புறம் தான் ஐயோ இவன் நம்மளுக்கு மேலே ஒரு பொசிஷனில் இருக்கணும் அப்படின்ட்டு சாரி பாஸ் அப்படின்ட்டு உள்ளே போயிட்டுருக்கான். ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க அப்படின்ட்டு. நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன்னு சொல்லிவிட்டு அவங்கள இங்கேருந்து போக சொல்ல அப்படின்னு ஹீரோ சொல்லிடுறான். ஸோ இவரும் பார்த்திங்கன்னா அப்படியே வந்துட்டுருக்காரா, அப்படியே ஸ்டாப் பண்ணி ஹீரோயின் எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது, அவன் நல்லா இருக்கா, ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்ட்டு. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. இவ பார்த்திங்கன்னா ஒரு காத்தாரியை தூக்கிட்டு வந்துட்டுருக்கா. அந்த ஆன்ட்டி அங்கே பரபரப்பாக வேலை செஞ்சிட்ருக்காங்க, கொஞ்சம் ரஷ்ஷாகவே இருக்குது. ஸோ தனியாக தான் எல்லா வேலைகளுமே பார்த்துட்ருக்காங்க. அப்போது ஒருத்தவன் பார்த்திங்கன்னா ஆர்டர் கொடுத்துட்ருக்கான் ஹீரோயின்ட்ட. அவள் பார்த்திங்கன்னா நான் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல வர, ஆனால் அதை கண்டுக்காமையே அவன் போயிடுறானா. இவளுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஏன் இந்த ஆன்ட்டிக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ ஆர்டர்ஸ்லாம் வந்து கேட்கும்போது ஆன்ட்டி பார்த்திங்கன்னா அதெல்லாம் வேணாம்மா, நீ போய் உட்காரு, நான் உனக்கு சாப்பாடு தரேன், நீ சாப்பிடு அப்படின்ட்டு. பரவாயில்ல அப்படின்னு ஹீரோயின் பார்த்திங்கன்னா களத்தில் இறங்கிடுறா. ஸோ அந்த ஆன்ட்டிக்கு ரொம்பவே பார்த்திங்கன்னா ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கா. ஜியாங் பார்த்திங்கன்னா ஹீரோயினை எப்படின்னாச்சும் நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்ட்டு அவள் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தால அந்த டிவி ஸ்டேஷனுக்கு வந்திருக்கான். அங்கே அந்த ஸ்டூடெண்ட் இருக்காங்களா, அவங்க பார்த்திங்கன்னா 5 ரூபாய்க்கு நடிக்க சொன்னால் 50 ரூபாய்க்கு ஃபுல்லாக நடிச்சிட்ருக்கு. ஸோ இதை அந்த சீனியரும் அப்புறம் அந்த டேரக்டரும் பார்த்துட்ருக்காங்க. இவ கொஞ்சம் ஓவராகவே நடிக்கிற மாதிரி தெரியல அப்படின்ட்டு.
ஆமாம் ஆமாம், நானும் அவகிட்ட சொன்னேன். ஆனால் அவள் காதிலே வாங்கிக்கிறல. நம்ம என்ன பண்ண முடியும்? மேனேஜ்மெண்ட்லேருந்து சொல்லியிருக்காங்கல்ல, அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ட்டு. ஸோ அந்த டைரக்டர் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு உண்மையை சொல்லவா, இவ பார்க்க கொஞ்சம் நல்லா தான் இருக்கா, ஆனால் நடிப்பு சுட்டு போட்டாலும் வராது போல் அப்படின்ட்டு 2 பேரும் காசிப்பெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அந்த சீன் கட் ஆகுது. அந்த சீனியர் மேனேஜர் இருப்பாங்க இல்லையா, அவங்க வராங்க. ஸோ நீ ரொம்ப நல்ல விதமாக தான் பண்ணிகிட்டு இருக்க, கீப் இட் அப் அப்படின்ட்டு. இவளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஹாப்பி ஆயிடுது. இதுக்கப்புறம் டச்சப்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு சீனியர் வராங்க. இங்கே பாரு, இந்த குழந்தைங்களுக்கு ஸ்டோரி சொல்கிறது ஒரு பெரிய ப்ரோக்ராம். ஸோ அதை நீ வந்துட்டு கெடுத்து விட்றாத, நல்ல விதமாக பண்ணு அப்படின்ட்டு. அவளுக்கு கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது. ஓகே, நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க அப்படின்ற மாதிரி உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஜியாங் வந்துட்டுருக்கான். ஸோ ஜியாங்கை பார்த்தோன்னா அவங்களுக்கு இன்னுமே ஹாப்பி ஆயிடுது. ஸோ 2 பேரும் அப்படியே பேசிகிட்டே வந்துட்டுருக்காங்களா. ஆமாம், ஹீரோயின் எங்கே போனான்னு உனக்கு தெரியுமா? கொஞ்ச நாளாக அவளை காணவே காணோம் அப்படின்ட்டு. ஸோ இவ பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிற, எதுவும் பிரச்சனையா அப்படின்ட்டு. ஆமாம், உனக்கு தெரியாதா? சரி, வேறு ஃப்ரெண்டுக்கிட்ட நான் போய் கேட்குறேன்னு போகும்போது, ஒரு நிமிஷம், அவள் ஆர்ஃபனேஜில் இருக்கிற குழந்தைங்க கூட ரொம்பவே க்ளோஸாக இருப்பா, அங்கே வேணால் போய் கேட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு. சரி, அதோட அட்ரஸ் கூட அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, நான் வேலையெல்லாம் முடிச்சுட்டேன், நானும் உன் கூட வரேன் அப்படின்ட்டு 2 பேரும் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்ஃபனேஜுக்கு தான் வராங்க. அந்த சைடை அந்த டிரைவர் அங்கிளையும் ஹீரோனையும் காட்டுறாங்க. ஸோ இவ இப்போ தான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு இருக்கா போல். அந்த அங்கிள் வந்து, உட்காருமா, நீ அந்த ஆன்ட்டிக்கு ஹெல்ப் பண்ணி ரொம்பவே டயர்டாக இருக்கேன்னு நினைக்கிறேன், அதனால நான் உனக்கு ஒரு ஸ்டோரி சொல்கிறேன் அப்படின்ட்டு. இவர் பார்த்தீங்கன்னா ஒரு பேய் கதை ஒன்று சொல்லிட்டு இருக்காரு. ஸோ ஹீரோயின் ஆர்வமாக கேட்டுட்ருக்கா, அப்படியா அப்படியா அப்படின்னு. ஸோ இதிலேருந்து என்ன தெரியுது, பயம் வந்தது அப்படின்னா நம்ம அங்கேருந்து ஓடக்கூடாது, அதை நம்ம ஃபேஸ் பண்ணோம் அப்படின்ட்டு இவளுக்கு நல்லாவே புரியுது. இப்போ நீங்கள் என்ன இங்கேருந்து போக சொல்கிறீங்களா அப்படின்னு. ஆட, நான் அப்படிலாம் சொல்வேனாம்மா, நான் உன்னை போக சொல்லலை, பட் அதை நீ யோசிச்சு பாரு, நீ அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே தாண்டி வரணும்னு சொல்கிறேன் அப்படின்ட்டு. கண்டிப்பாக, நான் கண்டிப்பாக யோசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறேன். ஜியாங் பார்த்தீங்கன்னா நேராக அந்த டேரக்டர் லின்னோட ரூமுக்கே வந்துடுறான். என்னை மன்னிச்சிருங்க, இன்ஃபார்ம் பண்ணாமல் நான் வந்துட்டேன். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம், ஹீரோயினை 2-3 நாளாக ஆளையே காணோம், அவளை காண்டாக்டே பண்ண முடியல அப்படின்ட்டு. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தூக்கி வாரி போடுது. என்னப்பா சொல்கிற, சரி வா வந்து உட்காரு அப்படின்ட்டு. எப்போ அவளை நீங்கள் லாஸ்ட்டாக பார்த்தீங்க? நான் 2 நாளைக்கு முன்னாடி தான்ப்பா பார்த்தேன், அவள் வந்தா. இங்கே ஒரு பையன் கூட ரொம்ப க்ளோஸாக இருப்பா, அவன் பேர் வந்து டியாங்க். ஆனால் அவனை கூட பார்க்காம அவள் போயிட்டா. சரிங்க, அவன் உங்களை காண்டாக்ட் பண்ணா அப்படின்னா மறக்காமல் நீங்கள் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்ட்டு. அவன் பார்த்தீங்கன்னா அவனோட கார்டு எல்லாமே கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டுருக்கான். ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்குது, ஐயோ ஹீரோயினுக்கு என்ன ஆயிருக்குமோ அப்படின்ட்டு. அதே சமயம் அந்த ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா டியாங்கை மீட் பண்ணி தான் பேசிகிட்டு இருக்கா. அவன் பார்த்தீங்கன்னா நிறைய ட்ராயிங்ஸ் எல்லாமே வரைஞ்சி தானே வச்சுருக்கான். இவன் பார்த்தீங்கன்னா, ஓ பேர் டியாங் தானே, நான் வந்து ஹீரோயினோட ஃப்ரெண்டு அப்படின்ட்டு. ஓ அப்படியா? ஆமாம், அவங்க ஏன் இந்த கதை எல்லாமே சொல்ல வரல? எனக்கு ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்குது, எனக்கு ரொம்ப பயமாகவும் இருக்குது. அவங்களுக்கு என்னை பிடிக்கலையோ, அதனால தான் அவங்க அந்த ஷோவை ஹோஸ்ட் பண்ணலையா, என்னை பார்க்க வரலையா அப்படின்ட்டு பயங்கரமாக அழுதுட்ருக்கான். டே அழுகாதடா, அவளுக்கு ஒரு வேலை இருக்குது, அதனால தான் அவள் வரல அப்படின்ட்டு. சரி, அப்போது நீங்கள் வந்து இந்த ட்ராயிங்ஸ் எல்லாத்தையுமே அவங்ககிட்ட கொடுத்துட்றீங்களா? ஏன்னா நான் அவங்களுக்காக தான் வரைஞ்சேன், அவங்கக்கிட்ட சொல்லுங்க, நான் அவங்கள ரொம்பவே மிஸ் பண்ணேன், சீக்கிரம் வந்து எங்களுக்கு கதையெல்லாம் சொல்ல சொல்லுங்கள் அப்படின்ட்டு. இவளுக்கு பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்குது, என்னடா இது குழந்தைங்க இவ்வளோ அட்டாச்சாக இருக்காங்க அவ கூட அப்படியே யோசிச்சுட்டே வெளியே வந்துட்டுருக்காளா. ஜியாங் பார்த்தீங்கன்னா வெளியே தான் வெயிட் பண்ணுறான். சரி, எனக்கு டைம் இல்லை, நான் போய் ஹீரோயினை தேடி ஆகணும், அதனால் உன்னை வீட்டில் போய் ட்ராப் பண்ண முடியாது, நீனே போயிடு அப்படின்ட்டு. இவன் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போக இவளுக்கு செம்மையாக கடுப்பாயிட்ருக்கு. ஸோ கையில் அந்த ட்ராயிங்கெல்லாம் வச்சுருக்கால, அதெல்லாம் பிடிச்சி கசக்கிட்டு இருக்கா. ஏன் அவ்வளோ பெரிய ஆளாவ, அவளுக்காக நீ என்னை இந்த மாதிரி விட்டு போவியா அப்படின்னு. ஸோ இவ பார்த்தீங்கன்னா அவளுக்கு உண்மையாக ஒரு ஃப்ரெண்டாக இல்லை, அவன் மேலே ஒரு பொறாமையோடையே இருந்துகிட்ருக்கா. இதுக்கப்புறம் டேரக்டர் லின்னை காட்டுறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ஹீரோவுக்கு கால் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க ஒரு சேரிட்டி ஈவெண்ட் ஃபங்க்ஷன் வச்சுருப்பாங்கல்ல, அந்த ஈவெண்ட்டுக்கு அப்புறம் ஹீரோ வந்துட்டு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருந்திருப்பான் போல். அதுக்கு ஹெல்ப் பண்ணுற விதமாக நான் உங்களுக்கு டின்னர்லாம் வாங்கித்தரேன், நீங்கள் வரீங்களா அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாங்க. அவங்க பேசுகிறதுல ஒரு பதட்டமாகவே இருக்குது. ஸோ இவனும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். ஃபோனை வச்சுட்டு இவங்க பார்த்தீங்கன்னா அப்படியே மூச்சு வாங்கிட்டு இருக்காங்க. இவன்கிட்ட பேசும்போது எதுக்கு தான் இப்படி மூச்சு வாங்குதுன்னு தெரிலையே அப்படின்ட்டு. ஒரு ஹோட்டலில் ரொம்பவே பதட்டமாக தான் உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு ஹீரோவும் வந்துடுறான். நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்ட்டு. இவங்க பார்த்தீங்கன்னா சேர்மன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. இல்லை என்னை பேர் சொல்லி கூப்பிடுங்க, என்னோடய பேர் வந்து யான் அப்படின்ட்டு. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா, அப்போ நீயும் என்னை டேரக்டர் லின்னு கூப்பிடாத, என்னை ஆன்டி லின்னு கூப்பிடு அப்படின்ட்டு.
ஸோ இவனும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். வெயிட்டரும் வராங்க. நீ என்ன சாப்பிட்ற, நீ ஆர்டர் பண்ண அப்படின்ட்டு. இல்லை நீங்கள் ஆர்டர் பண்ணுங்க அப்படின்னு மாறி மாறி சொல்ல, சரி நம்ம 2 பேரும் பார்த்துட்டு நம்மளுக்கு பிடிச்சதை ஆர்டர் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அட் அ டைமில் 2 பேருமே பார்த்தீங்கன்னா பைனாப்பிள் ரைஸ்ன்னு கேட்குறாங்க. 2 பேர்த்துக்கும் ஆச்சரியம். ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா நீங்களே ஆர்டர் பண்ணுங்கள், உங்களுக்கு தான் இந்த ரெஸ்டாரண்ட் நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்துட்டு நிறைய ஆர்டர்ஸ்லாம் கொடுக்குறாங்க. இவங்க ஒரு ஃபுட்டையும் ஆர்டர் பண்ண ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்குது. ஸோ இதில் ஏதாவது உனக்கு பிடிக்குமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நீங்கள் ஆர்டர் பண்ண எல்லா ஃபுட்டுமே என்னோட மோஸ்ட் ஃபேவரட் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது. என்ன சொல்கிற, என்ன ஒரு கோஇன்சிடென்ட் அப்படின்னு. இதுக்கப்புறம் இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு கிஃப்ட் எடுத்து கொடுக்குறாங்க. இது உனக்காக தான் அப்படின்ட்டு. இவனும் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அதில் பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளை வரைஞ்சி வச்ச மாதிரி ட்ராயிங்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இவனும் என்ன அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, எங்கள் ஆர்ஃபனேஜில் டியாங் அப்படின்ற ஒரு பையன் இருக்கான். அவன் வந்து ஹீரோயினுக்கு ரொம்பவே க்ளோஸ். அவன் தான் இந்த ட்ராயிங்லாம் வரைஞ்சி கொடுத்தான். கேள்விப்பட்டேன் ஹீரோயின் வந்து இப்போ மிஸ் ஆகிட்டாலாமே, அவள் எங்கே இருக்கான்றது தெரியுமா அப்படின்ட்டு. அதெல்லாம் தெரியும் ஆண்டி. அவள் வந்து ரொம்ப சேஃபான ஒரு இடத்துல தான் இருக்கா. ஸோ நீங்கள் அவளை நினச்சலாம் வருத்தப்படாதீங்க அப்படின்ட்டு. சரிப்பா, அவள் வந்துட்டு ரொம்பவே நல்ல பொண்ணு. உங்கள் 2 பேத்துக்கு நடுவில் என்ன ப்ராப்ளம் போயிட்டுருக்கு அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியல. ஆனால் எந்த இடத்துல அக்கறை அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல தான் பிரச்சனையுமே அதிகமாக இருக்கும். ஸோ அதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஃபன்னியாக சொல்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா ஹீரோக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சிரிக்கிறான். நீங்கள் வந்து ரொம்பவே அழகாகவே டேக் கேர் பண்ணுறீங்க சிச்சுவேஷனை அப்படின்ட்டு. இதுக்கப்புறம் ஜியாங்க காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு ஃபோனை அடிச்ச மணியே இருக்கான். ஃபோன் பார்த்தீங்கன்னா சுவிட்ச் ஆஃப்னே வருது. ஸோ இவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அப்படியே ஹீரோயினை காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா அந்த டிரைவர் அங்கிள், அப்புறம் அந்த குட்டி பொண்ணு, அவங்க அம்மா எல்லாருக்கூடையும் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கா. அப்போ அந்த ஆண்டி வந்து கேட்குறாங்க, உனக்கு ஏதாவது பாய் ஃப்ரெண்ட் இருக்காம்மா அப்படின்ட்டு. இவளும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. ஸோ அந்த ஆன்ட்டிக்கும் அந்த டிரைவர் அங்கிளுக்கும் பார்த்தீங்கன்னா நடுவில் ஏதோ ஓடிட்டுருக்கும் போல். ஸோ 2 பேரும் மாறி மாறி அக்கறையை பொழிஞ்சிட்ருக்காங்க. இதெல்லாம் ஹீரோயின் பார்க்கும்போது அவளுக்கு ஹாப்பியாக இருக்குது. ஆனால் என்ன க்யூட்டாக இருக்குது அப்படின்ட்டு. சரி ஆண்டி, நான் சாப்பிட்டேன், எனக்கு கொஞ்சம் நடக்கணும் போல் இருக்கு, அதனால நான் போகிறேன் அப்படின்ட்டு அவள் அங்கேருந்து போக, அந்த ஆண்டி வந்து கேட்குறா, இந்த பொண்ணு ரொம்பவே நல்ல பொண்ணாக இருக்கா, ஆனால் இவள் ஃபேஸில் ஏன் ஒரு சோகம் இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு. அதெல்லாம் பெரிய ஸ்டோரி, அதை சொல்லணும் அப்படின்னா அது வருஷக்கணக்காகும் அப்படின்ட்டு. ஸோ அந்த குட்டி பொண்ணை அமுச்சு விட்றாங்க. அக்கா கூட போ, அக்கா ஏதாவது பண்ணிக்க போகிறாங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த குட்டி பொண்ணும் ஹீரோயின்கிட்ட தான் வந்துட்டுருக்கா. நீங்கள் ஏன் இவ்வளோ சோகமாக இருக்கீங்க அப்படின்னு அந்த குட்டி பொண்ணு கேட்குறாளா. நீ உன்னோட லைஃப்பில் யாருனாச்சும் மிஸ் பண்ணுறியா அப்படின்ட்டு. ஆமாம், நான் எங்கள் அப்பாவை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஆனால் அதை நான் வெளியே காமிச்சிக்க மாட்டேன், ஏன்னா எங்கள் அம்மாவும் ரொம்ப ஹர்ட் ஆவாங்கல்ல அப்படின்னு. ஸோ இவளுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த பொண்ணை அப்படியே அணைச்சிக்கிறா. எனக்கும் உன்னோட சிச்சுவேஷன் தான், ஒருத்தவனை என்னால் நினைக்காம இருக்க முடியல, நினச்சாலும் கஷ்டமாக இருக்குது, ஆனாலும் நான் அவனை ரொம்பவே மிஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஃபோனை பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணுறான். ஸோ ஜியாங் பையன் தொடர்ந்து கால் பண்ணிகிட்டே தானே இருக்கான். ஸோ இவன் கால் பண்ணும்போது ஃபோன் வருது. இவனும் பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணுறான். அவனுக்கு இப்போ தான் உயிர் வருது. ஏம்மா எங்கம்மா போன, ஃபோனை வேறு ஆஃப் பண்ணி வச்சுருக்க அப்படின்னு. இங்கே பாரு ஜியாங், நான் வந்து ரொம்ப நல்லா தான் இருக்கேன். ஸோ என்னை பற்றி நீ வந்து கவலைப்படாமல் உன்னோட வேலையை மட்டும் போய் பாரு அப்படின்ட்டு ஃபோனை புசுக்குன்னு கட் பண்ணிடுறான். ஸோ இவனுக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரில. திரும்பவும் கால் பண்ணால் ஃபோன் பார்த்தீங்கன்னா ஆஃப்னு வருது. இதுக்கப்புறம் ஹீரோ ஒயிட்டி இவங்க 2 பேத்தையும் காட்டுறாங்க. காரில் வந்துட்டுருக்காங்க. அப்போ ஹீரோ வந்து சொல்லிகிட்ருக்கான், நாளைக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு மீட்டிங் இருக்குது. ஸோ ரொம்ப நல்லா வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோ, இன்றைக்கி நைட் என்ன ஒரு டவுட் இருந்தாலும் சரி என்கிட்ட கேளு அப்படின்னு. ஸோ அப்படியே 2 பேரும் வீட்டுக்கு வந்துட்டுருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஜியாங் உட்காந்துட்ருக்கான். ஸோ ஹீரோ வந்தோன்னே, இங்கே பாரு நான் ஹீரோயினுக்கு ஃபோன் பண்ணி பேசினேன், அவள் பேசினதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவள் ஏதோ ஒரு கடற்கரை சைடில் தான் இருக்கா அப்படின்ட்டு. இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கான். எனக்கு அவள் எங்கே இருக்கா அப்படின்றது ஆல்ரெடி தெரியுமே, நீயே வந்து கத்திகிட்ருக்க அப்படின்னு. என்னடா சொல்கிற, அவள் எங்கே இருக்கா, உடனடியாக வா நம்ம போகலாம் அப்படின்ட்டு. இங்கே பார், என்னால் வர முடியாது, நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன். ஸோ நாளைக்கு இம்பார்ட்டண்ட்டான ஒரு மீட்டிங் வேறு இருக்குது அப்படின்னு. ஏண்டா உனக்கு ஹீரோயினை விட காசு தான் முக்கியமா அப்படின்னு. ஆமாம், எனக்கு இந்த கம்பெனியை விட ஹீரோயின்லாம் ஒன்றும் பெருசு இல்லை அப்படின்ட்டு. ஸோ இவனுக்கா என்ன சொல்கிறதுனே தெரியல. அப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஆண்டி இவனை தூக்கி வெளியே போடுங்க அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போயிட்டுருக்கான். 2 பேரும் நைட்டு ஃபுல்லாக ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்தில் இவளுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக போர் அடிச்சிருது. ஸோ அப்படியே அந்த ரூமை சுற்றி பார்க்கும்போது ஒரு க்ளவுஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆக்டர் வந்து சைனெல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ அது குப்பை மாதிரி ஒரு ஓரமாக கிடக்கா. அதெல்லாம் எடுத்து பார்த்துட்டு கேட்குறா, எப்பா இது என்ன ஆக்டர் சைன் போட்டிருக்காங்க ஆனால் குப்பை மாதிரி போட்டிருக்கு அப்படின்னு. அதனால என்ன இருக்குது, அந்த ஆக்டர் சைன் பண்ணால் அந்த க்ளவுஸ் வந்துட்டு பெரிய இதுவாக என்ன அப்படின்ட்டு.
ஸோ அப்படியே சுற்றி பார்க்கும்போது ஒரு க்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நார்மலாக இருக்குது. ஆனால் அது ரொம்ப சேஃபாக ஒரு பொக்கிஷம் மாதிரி எடுத்து வச்சுருக்கான். அதை பார்த்துட்டும் கேட்குறா, அது ரொம்ப நார்மலான ஒரு க்ளவுஸாக தான் இருக்குது, அதை எடுத்து ஏன் அங்கே வச்சுருக்கீங்க அப்படின்ட்டு. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா அதை பார்த்துட்டே சொல்லிகிட்டு இருக்கான். ஏன்னா என்னை ரொம்ப வந்துட்டு கேர் பண்ணுற, என்னை ரொம்ப வந்துட்டு அன்பாக நேசிக்கிற ஒருத்தவங்க எனக்கு கொடுத்தது அப்படின்ட்டு. ஸோ இவளுக்கு புரியுது இது கண்டிப்பாக ஹீரோயின் தான் கொடுத்துருப்பா அப்படின்ட்டு. சரி, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமா? ஹீரோயின் மேலே உங்களுக்கு அப்படி ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கா என்ன அப்படின்ட்டு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அவன் மேலே எனக்கு எந்த ஒரு ஸ்பெஷலான ஃபீலிங்ஸுமே கிடையாது அப்படின்ட்டு. இவ பார்த்தீங்கன்னா அப்படியே கிட்ட வந்து சில விஷயங்களை கேட்குறா. நீங்கள் அவளை ட்ரீட் பண்ணுற மாதிரி என்னையே ட்ரீட் பண்ணக்கூடாது அப்படின்னு. ஹீரோ பார்த்தீங்கன்னா பட்டுன்னு சொல்லிட்டு இருக்கான். நீ வந்து அவளை மாதிரி கிடையாது, நீ ரொம்பவே டிஃப்ரெண்ட் அப்படின்ட்டு. ஸோ இவளுக்கு இவன் என்ன அர்த்தத்தில் சொல்ல வரான் அப்படின்றது புரியுதா என்னன்னு தெரில. ஆமாம் ஆமாம், ரொம்பவே டிஃப்ரெண்ட்டு தான். அவள் ரொம்பவே அழகா ரொம்ப கைண்டான ஒரு பொண்ணு. அவள் அளவுக்கு என்னால் வரவும் முடியாது, அவள் மாதிரியும் ரொம்ப ட்ரூவாகவும் என்னாலையும் இருக்கவும் முடியாது அப்படின்ட்டு. ஸோ ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா இவன் என்ன தான் சொல்லிகிட்டு இருக்கா அப்படின்ட்டு ஒரு மாதிரியே உட்காந்துட்டு இருக்கான். ஸோ இந்த இடத்துல இந்த எபிசோடு முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோடு பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.